டிட்வா புயலால் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை கட்டியெழுப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட வேலைத்திட்டம் இதுவாகும். உலகின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் மெண்டரு அறக்கட்டளை பங்களிப்புடன் இது முன்னெடுக்கப்படுகிறது. கேரன் டேர் வேலைத்திட்டத்தின் முதலாவது கட்டம் கொத்மலையிடம், இரண்டாவது கட்டம் மடுசீமை மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளில் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பயனடைந்தனர். வலப்பனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மக்களுக்காக நாளைய தினம் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அவர்களுக்கான சேவைகள் நெல்தண்டஹின்ன பகுதியில் உள்ள சுமங்கல தேசிய பாடசாலையில் வழங்கப்பட உள்ளது. கம்பளை குருந்துவத்த ரோயல் கல்லூரியில் நாளை மறுதினம் இந்த செயற்திட்டத்தினை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கேரன் டேர் வேலைத்திட்டம் மருத்துவ சேவைகள், ஆலோசனை சேவைகள், சட்ட சேவைகள் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்குவதுடன் வருமான வழிகள், சுயதொழில் வாய்ப்புகளை இழந்த மக்களுக்கான விசேட ஆலோசனைகள் சேவைகளும் இங்கு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. அனர்த்தங்களினால் இழந்த பிறப்புச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வழங்குவதற்காக பிரதேச செயலகமும் நாளை கம்மெத் கேரன் டேர் செயற்திட்டத்தில் இணையவுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு பிள்ளைகளின் விசேட சேவைகள் வழங்குதல், உலருணவு பொதிகள், வீட்டுப் பொருட்கள், சுகாதார பொதிகள் வழங்குதல் என்பனவும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அனைத்து சேவை மத்திய நிலையம், தேசிய பயிற்சி மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், சுகாதார அமைச்சு, முப்படைகள், போலீசார் ஆகியனவும் கம்மெத்தவுடன் கைகோர்த்துள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.